வணக்கம் நண்பர்களே. இதற்கு முன்பு 2 காணொளிகள் வெளியாகின. அந்த 2 காணொளியில் தொடர்ச்சியாக இந்த காணொளியை நீங்கள் பார்க்கலாம். முதல் காணொளியிலே இந்த தமிழ் கடவுள் முருகன் என்ற கருத்தை பற்றி என்னிடம் கேட்டாங்க. நான் அதற்கு சொன்னேன், ராமனை ஒரு குறிப்பிட்ட இனம், பண்பாடு என்றெல்லாம் அடையாளப்படுத்தும் ராமர் அரசியல் போல ஒரு அரசியல் தான் முருகன் அரசியல். அதற்கு எதிரான அரசியல் என்று வேண்டாம் சொல்லலாம். ஆனா 2 ஒன்றுதான். அடிப்படையில பண்பாட்டு அடையாளங்களை அதிகார அரசியலுக்கு பயன்படுத்தும் பாசிசம் மட்டும்தான் இது. அரசியல் அதிகாரத்தை கேட்பவன் நம்முடைய வரிப்பணத்தை கையாள்வதற்கான உரிமையைத்தான் நம்முடைய வாக்காக கேட்கிறான். ஆனா வரிப்பணத்தை என்ன செய்வேன் என்று சொல்வதற்கு பதிலாக நம்முடைய சாமியை காப்பாற்றி தருவேன், நம்முடைய பண்பாட்டை காப்பாற்றி தருவேன் சொல்லலாம். இதுக்கு பேர் தான் பாசிசம், பண்பாட்டு அரசியல் மோசடி. ராமரும் முருகரும் 2 கருவிகள் மட்டும்தான். இதான் என்னுடைய பதில். முருகன் அப்படி தமிழ் கடவுள்னு சொல்ல முடியுமா? முருகன் என்று இன்று நாம் பார்ப்பது பல்வேறு கடவுள்களின் தொகுப்பு. அதில் தமிழ் அடையாளமாகிய முருகு என்ற தெய்வம் உள்ளது. ஆனால் அது ஒரு சிறு தெய்வம். அந்த காலத்தில் இருந்த மலை அழகுதான் முருகு என்று சொல்லப்பட்டது. ஒரு சிறு தெய்வம். முருகு அயர்தல் என்றுதான் அது சொல்லப்பட்டது. அந்த முருகன் இருக்கக்கூடிய வெவ்வேறு தெய்வங்கள் இந்தியா முழுக்க வெவ்வேறு பண்பாடுகளிலிருந்து தோன்றி ஒன்றாகின. அவை அதற்கு முழுக்க முன்னாடி ஆசியா முழுக்க இருந்த ஏராளமான தெய்வங்களும் தோன்றி வந்தவை. தெய்வங்கள் அப்படித்தான் தோன்றும். அதுதான் அந்த காணொலியில் சொன்னேன். அதாவது நினைப்பு கட்டாத பழங்காலத்திலே, தொல்கற்காலத்திலே தான் அடிப்படையான தெய்வ உருவங்கள் தோன்றியிருக்கின்ற அந்த மனிதனுக்கு, சமைத்து சாப்பிட தெரியாத, ஆடை அடியாத அந்த மனிதனுக்கு எப்படியோ ஒரு பிரபஞ்ச தரிசனம் கிடைத்து அதை அவன் உருவங்களாக்குறான். அந்த உருவங்களிலிருந்து பின்னாடி தெய்வ தரிசனங்கள் உருவாகின்றன. அந்த தரிசனங்களுக்கான உருவங்களை அவன் வளர்த்துக் கொள்கிறான். இணையான தரிசனங்கள் தன்னை ஒன்றுடன் ஒன்று கண்டுகொண்டு இணைத்து பெரிய தரிசனம் ஆகின்றன. அந்த பெரிய தரிசனத்தை தான் இன்றைக்கு ஒரு தெய்வமாக சொல்கிறோம். ஒவ்வொரு தெய்வத்திலும் அவ்வாறு பல தரிசனங்கள், பல சிற்பங்கள், பல வடிவங்கள் உள்ளன. இதுதான் அந்த காணொலியின் சாரம். ஆகவே எந்த தெய்வ வடிவத்திலிருந்தும் எந்த ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டையும் பிரித்தெடுப்பதோ, குறிப்பிட்ட ஒரு பண்பாடு ஒரு தெய்வத்தை உரிமை கொண்டாடுவதோ அசட்டுத்தனம் என்பதுதான் அந்த முதல் காணொளி. அதை நீங்கள் பார்க்கலாம். 2வது காணொளியிலே நம்முடைய தெய்வத்தை நாம் வழிபட வேண்டும், வந்த தெய்வங்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற கேள்வி பற்றி பதில் சொல்லியிருந்தேன். அதாவது தெய்வ உருவங்கள் ஒரு தரிசனத்தின் வெளிப்பாடுகள். ஒரு தரிசனத்தை கண்கூடான குறியீடாக மாற்றுவதுதான் தெய்வம். ஒரு கருத்து தான், ஒரு ஒட்டுமொத்த கருத்து தான் நம்ம தரிசனம் சொல்றோம். ஒரு விஷன், ஒட்டுமொத்தமான ஒரு கருத்து. அந்த கருத்து ஒரு தெய்வமா இருக்கு. ஆக கருத்துக்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். கருத்துக்களை வாங்கித்தான் நாம சிந்திக்க முடியும். இங்க வந்த எல்லா கருத்தையும் நம்ம புறக்கணிக்கிறோம்னா அப்புறம் நமக்கு என்ன எஞ்சும்? அறிவியல் எல்லாமே கருத்து வந்தது தானே, அரசியல் எல்லா கருத்தும் வந்தது தானே, சமூக சிந்தனைகள் எல்லாமே வந்தது தானே. அப்ப கருத்து வேண்டாமா? தூய ஒரிஜினல் கருத்தை மட்டும்தான் நம்ம வச்சுக்கணுமா? எவ்வளவு அசட்டுத்தனம் அது. ஒரு கருத்து உலகம் முழுக்க கருத்துக்களை வாங்கிதான் வளரும். வளரும் போது உலகம் முழுக்க போய் சேரும். இந்த கொண்டும் கொடுத்தும் வளருதில்லை கருத்து. அது போன்றுதான் தெய்வங்களும் தரிசனங்களும் உலகம் முழுக்க இருந்து ஒரு பண்பாட்டுக்கு வரும். அந்த பண்பாட்டிலிருந்து உலகம் முழுக்க செல்லும். நம்முடைய இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் யுரேஷியா முழுக்க இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட தொன்மையான தெய்வ உருவங்களின் தொடர்ச்சியாக உருவாகி வந்தவைதான். ஆன்மீகமாக பார்த்தா தெய்வம் தன்னை வெவ்வேறு இடங்களில், வெவ்வேறு வகைகளில், வெவ்வேறு மனிதர்கள் உள்ளங்களுக்கு தோன்ற செய்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டுகொண்டு அதை நிரப்பிக்கொண்டு இன்றைய உருவங்களை உருவாக்கி கொண்டார்கள் என்று நீங்க விளங்கிக் கொள்ளலாம். இதுதான் 2வது காணொளி. அப்ப 3வது காணொளியிலே இதுல அதை ஒட்டி வந்த ஒரு கேள்வி. அதாவது நீங்கள் வேதாந்தி என்று சொல்லிக் கொள்கிறீர்கள், எப்படி உருவ வழிபாடை பற்றி பேசுகிறீர்கள், அதை நீங்கள் நிராகரிக்க வேண்டாமா என்று ஒரு கேள்வி வந்தது. ஆம், நான் வேதாந்தி தான். குரு நித்திய சைதன்யதியின் மாணவன். குரு நித்திய சைதன்யதி நடராஜ குருவின் மாணவர். நடராஜ குரு நாராயண குருவின் மாணவர். நாராயண குரு இந்திய வேதாந்த மரபிலே அத்வைத தரிசனத்தின் வழியிலே வந்தவர். அதை பற்றி தனியாக விரிவான காணொளிகளை பேசியிருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கலாம். நடராஜ குருவோ, நாராயண குருவோ, நித்திய சைதன்யதியோ எந்த நிலையிலும்
அத்வைத தரிசனத்தில் இருந்து விலகியவர்கள் அல்ல. நடராஜ குரு நித்திய சைதன்யதியும் உருவ வழிபாடு செய்தவள் அல்ல, எந்த ஆலயத்திலும் வழிபட்டவள் அல்ல, எந்த சடங்குகளை செய்தவள் அல்ல, எந்த மதத்துக்கும் தன்னை ஒடுக்கி கொண்டவளும் அல்ல. நானும் அப்படித்தான். அப்ப உருவ வழிபாடு நான் எப்படி பார்க்கிறேன்? அதற்கான கேள்வி நடராஜகுரு சௌந்தரிய லகரிக்கு, ஆதிசங்கரின் சௌந்தரிய லகரிக்கு எழுதின உரையிலே அதை பற்றி பேசுகிறார். நாராயணகுரு 6 மதங்கள், சைவம், வைணவம், சாக்தம், சௌரம், காணபத்தியம், கௌமாரம், 6 மதங்களுக்கு உரிய தெய்வங்களுக்கு தோத்திரங்களை எழுதியிருக்கிறார். ஏன்? அந்த கேள்வியோட இணைத்ததை பார்க்கணும். அதாவது ஒரு அத்வைதிக்கு ஞானம் என்பது ஒருங்கிணைந்தது, ஒற்றை தரிசனமாக கிடைப்பது. அதாவது இந்த பிரபஞ்சமும் பிரம்மமும் ஒன்றே என்பதுதான் அத்வைதம். பிரம்மம் என்பது அலகிலி, முடிவற்றது, அறிய அப்பாற்பட்டது. இந்த பிரபஞ்சமும் ஏதாவது பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கும் என்றால் அதுவுமாகி நின்றக்கூடிய ஒட்டுமொத்த தன்மை தான் பிரம்மம் என்று சொல்கிறோம். அந்த பிரம்மன் தான் பிரபஞ்சமாக இங்கே வெளிப்படுகிறது. ஆகவே பிரபஞ்சமும் பிரம்மன் தான். ஏனென்றால் பிரம்ம அன்றி இன்னொன்று இருக்க முடியாது. ஆகவே பிரபஞ்சமும் பிரம்மன் தான். அந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொன்றும் பிரம்மன் தான். நானும், இந்த கேமராவும், இந்த படம் எல்லாமே பிரம்மன் தான். இந்த ஏக உணர்வு தான் அத்வைதம். அது அத்வைத தரிசனத்தை ஒருவன் ஒரு 10 நிமிஷத்திலே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உள்வாங்கிக் கொள்வதற்கு வாழ்நாள் முழுக்க சாதகம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். இது அனைத்தும் ஒன்றே என்பதுதான் அத்வைதம். இதைத்தான் அத்வைத ஞானிகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த தரிசனத்தை முதல்ல நம்ம அறிகிறோம். இந்த பிரபஞ்சம் அழகிலியா விரிந்து கிடக்கூடிய இந்த பிரபஞ்சம், அதாவது கோடானு 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 பால்வழிகள், அவற்றில் இருக்கும் கோடானு 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 நட்சத்திரங்கள், அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், கோள்களுக்கு இருக்கக்கூடிய உயிர்குலங்கள், முட்டிவிலி, காலம், வெளி எல்லாமே ஒன்றுதான். இது அறிகிறது ஒன்று. அதுக்கப்புறம் உணர்தல் என்று ஒன்று இருக்கிறது. உணர்ந்ததை வாழ்வாக ஆக்கிக் கொள்ளுதல் இன்னொன்று இருக்கிறது. அந்த உணர்தல் இடத்துல தான் ஒரு பகுதியினருக்கு இந்த உருவ வழிபாடு என்பது தேவைப்படுகிறது என்பது அத்வைதத்தின் தரப்பு. இவனைத்தும் ஒன்றே என்ன உணர்றேன், ஆனா இதை உள்வாங்கிக் கொள்ள எனக்கு அவ்வளவு சிக்கல் இருக்கு. இதெல்லாம் ஒன்றுதான். ஆனா நஞ்சு உணவு வேற, நல்ல உணவு வேறதான். நல்ல மனிதன் வேற, கெட்ட மனிதன் வேறதான். நேற்று வேற, நாளை வேறதான். இதை எப்படி புரிந்து கொள்வது? அப்ப இதை 2ஆ பிரிக்கிறாங்க. சாமானிய உண்மை, விசேஷ உண்மை. இந்த அறிவியல் அப்படித்தான் பிரிக்குது. அறிவியலின் அடிப்படையில் எல்லா பொருட்களும் மூலக்கூறுகளாலானவை, மூலக்கூறுகள் அணுக்களாலானவை, அணுக்கள் நுண் துகள்களாலானவை. நுண் துகள்கள் என்பவை வெறும் மின் சார்ஜஸ் தான், அதாவது மின் ஊட்ட நிலைகள் தான். அப்ப பொருள் என்று ஒன்று கிடையாது, வெறும் மின்னூட்டம் தான் இருக்கு. அதனால இந்த சோறு வழியா நான் அந்த பக்கம் போக முடியாது. பொருள் என்று ஒன்று கிடையாது, வெறும் மின்னூட்டங்கள் தான் இருக்கு, அதிர்வுகள் தான் இருக்கு என்பது விசேஷ நிலை. என்றால் இந்த சோறு இங்க இருக்கு, நான் இங்க இருக்கேன், இந்த சோறு வழியா நான் அந்த பக்கம் போக முடியாது என்பது சாமானியம். இரண்டுமே 2 உண்மைகள் இருக்கிறது. இது வேதாந்தம் சொல்லுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லியிருக்கிறார். ஒரு குரு எல்லாமே பிரம்மம் தான் என்கிற உண்மையை சீடனுக்கு உணர்த்துகிறார். மறுநாளைக்கு அவன் ரோட்ல போகும்போது ஒரு யானை மிரண்டு வருது. பாகன் தள்ளிப்போ, ஒத்திப்போ, யானை மிரண்டு வருது என்று கத்துறான். யானை என்ன செய்யும்? யானையும் பிரம்மம், நானும் பிரம்மன். இவன் பேசாம நிற்கிறான். யானை ஒரு தட்டு தட்டிடுச்சு. அவன் குருவிட்ட சொல்லி அழுறான், இப்படி என்ன யானை தட்டிடுச்சுன்னு. அப்ப குரு சொன்னாராம், ஃபன்னியா சொன்னாராம், சரி யானையும் பிரம்மம், நீயும் பிரம்மன் தான், ஆனா பக்கத்துல இன்னொரு பிரம்மன் நின்று தள்ளிப்போன்னு சொன்னது, அதை கேட்க வேண்டியதானே? பிரம்மன் சொன்னா நீ கேட்க மாட்டியா என்று கேட்டார். யானையும் பிரம்மம், நானும் பிரம்மம் என்பது விசேஷ உண்மை. ஆனா இந்த யானை மிரண்டு வருது, அது என்ன அடிச்சிருங்கிற சாமானிய உண்மை. 2 உண்மை உண்டு. இதுதான் வேதாந்தம். இந்த சாமானிய தளத்திலே உருவங்கள் பிரபஞ்சத்தை உருவைத்துக் கொள்ளவும், பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளவும் தேவைப்படுகின்றன. இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு மகத்தான ஆடல் என்று நடராஜ பெருமானின் உருவம் காட்டுகிறது. அந்த கருத்து ஒரு சிலையாக இங்கே இருக்கு.
இந்த பிரபஞ்சம் என்பது முடிவற்ற காலத்தின் மேல் படுத்திருக்கும் ஒரு முடிவின்மை என்று விஷ்ணுவின் சிலை காட்டுகிறது. அதை காட்டுவதற்கு பெருமாளின் சிலை எனக்கு உதவுகிறது. இந்த பிரபஞ்சத்தின் ஆக்கம் மட்டுமில்லை, இதன் பேரழிவும் கூட பிரம்மன் தோற்றம்தான் என்று காளியின் சிலை எனக்கு காட்டுகிறது. அதற்கு காளியின் சிலை எனக்கு உதவுகிறது. ஆக இந்த உருவங்கள் எல்லாமே பிரபஞ்ச தரிசனத்தின் வடிவங்கள். அத்வையை பொறுத்தவரை இவை பிரபஞ்ச தரிசனத்தின் வடிவங்கள். ஒரு மகத்தான பிரபஞ்ச தரிசனம் வெளிப்படும் ஒரு நூலில் உள்ள வார்த்தைகள் போல. இவற்றை கொண்டுதான் நீங்க சொல்ல முடியும். இதுதான் ஒரு அத்வைதியின் பார்வையில. சரி, அப்போ ஒரு பக்தனின் பார்வையில பக்தி என்பது ஃபஜ் என்ற தாதுவிலிருந்து வந்தது. அது ஃபஜித்தல், வழிபடுதல், அடிப்பணிதல் என்ற பொருள் கொண்டது. ஏன் பக்தி தேவைப்படுகிறது? ஒரு பக்தன் இந்த அறிவார்ந்த விஷயங்களை உணராமல் இருக்கலாம். ஆனால் வெறும் சிலை வழியாக அவனுடைய உள்ளம் அதை உணர்ந்து கொள்ளும். ஒரு குழந்தைக்கு நீங்க மின்சாரம் என்பதை புரிந்து கொள்ள செய்ய முடியாது. ஆனா சுவிட்சை காட்டி இதை தொடக்கூடாதுன்னு சொல்ல முடியும். அதுல மின்சாரம் இருக்குன்னு சொல்ல முடியும். அதுபோன்று உள்ளுணர்வால பிரபஞ்ச உண்மையை உருவாக்கி அறிவதற்கு, உள்வாங்கிக் கொள்வதற்கு விக்கிரகங்கள் உதவுகின்றன. ஒரு அறிவார்ந்த ஒரு அத்வைதி ஒரு சிலையில் இருந்து ஒரு பிரபஞ்ச தரிசனத்தை தன் உள் மனதிற்கு எடுத்துக்கொள்வான். ஒரு பக்தன் அந்த அறிவார்ந்த புரிதல், தத்துவார்த்தமான புரிதல் இல்லாமலே அதை அடைவான். காட்சிக்கு அந்த அளவுக்கு சக்தி உண்டு. ஒரு சிலை முன்னாடி நீங்க மிக அருகே அதன் கண்ணை பார்த்து கொண்டு 10 நிமிஷம் இமைக்காம பார்த்து கொண்டு நில்லுங்க. அன்று இரவு அந்த செல்வம் உனக்கு கனவுல வர்றதை பார்க்கலாம். சிலைகள் அந்த அளவுக்கு டீப்பா உங்களுக்குள்ள போகும். அதைத்தான் சிஜி யுங் என்கிற ஆய்வாளர் ஆர்கிடைப் என்று சொல்கிறார், ஆழ் படிமம் என்று சொல்கிறார். இங்க இருக்கக்கூடிய அத்தனை மனதும் கூட்டு மனதிலும் இந்த ஆழ் படிமங்கள் இருக்கின்றன. அது எங்கிருந்து வந்து அவருக்கு தெரியாது. நான் சொன்னேனே, பழைய குகை ஓவியங்கள் இருந்து அது மனித குலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. குகை ஓவிய காலத்திலேயே, கற்காலத்திலே அது உருவாக்கப்பட்டிருந்தது என்றால் அது நமக்கு தெரியாம இருந்தாலும் நம்முடைய கலெக்டிவ் அன்கான்சியஸ்ல, நம்முடைய கூட்டு ஆழ் மனதில் அது இருந்து கொண்டுதான் இருக்கு. கூட்டு ஆழ் மனதில் அந்த தொல் காலத்துல மல்லாந்து படுத்திருக்கக்கூடிய ஒரு உருவத்தை உருவாக்கி வரைஞ்சு வச்சிருக்கான் இல்லையா? நீ அந்த உருவத்தை இன்றைக்கு கூட பார்க்கலாம். ஏறத்தாழ 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு அன்று வாழ்ந்த கற்கால மனிதன், ஆடை அணியாத, சமைத்து தெரியாத, தீ என்றால் என்ன என்று தெரியாத மனிதன் கல்லை வைத்து கல்லில் வரைந்த ஓவியம் மகாராஷ்டிரா மாநிலத்திலே தக்கான பீடபூமியில் இருக்கிறது. நான் சென்று பார்த்து கற்றெல்லாம் எழுதியிருக்கேன், நீங்க பார்க்கலாம். அந்த உருவம் தான் உங்கள் மனசுக்குள்ள இருக்கு. ஆகவே இன்று நீங்கள் சென்று கோயிலுக்குள் மல்லாந்து படுத்திருக்கும் ஸ்ரீரங்கநாதனை பார்க்கும்போது அந்த ஆர்கிடெக்ட் உங்களுக்குள்ள வருது. இது எப்படி வருதுன்னு தெரிந்தவன் அத்வைதி, தெரியாமலேயே அது உள்ள வரக்கூடிய நிலையில் இருப்பவன் பக்தன். இவ்வளவுதான் வேறுபாடு. ஆனா 2 பேருக்கு அது உள்ள வருது. 2 பேருக்கு ஒரே வகையாக்கம் தொடர்புறுத்தப்படுது. ஒரு ஐடியாவை நீங்க சொல்லும் போது, மொழியில் சொல்லும் போது அது செரிபரலா தான் இருக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னா அது படிமமா ஆகணும். படிமமாயிதான் அது உள்ள போக முடியும். படிமத்தான் அது வெளியே வர முடியும். இமேஜா, அந்த இமேஜ் தான் உருவம். சரி, எழுத்தாளனாகி எனக்கு அது தேவைப்படுகிறதா? நான் வேறொரு வகையிலே படிமங்களை கையாண்டு கொண்டிருக்கிறேன், இலக்கியமாக. ஆகவே எனக்கு உருவ வழிபாடு தேவைப்படவில்லை. ஆனா இன்னொருவருக்கு அந்த உருவ வழிபாடு அவருடைய ஆழ் உள்ளத்திற்கு தரிசனங்களை கொண்டு சென்று சேர்ப்பதற்கு தேவைப்படும். விக்கிரகங்கள், சிலைகள், தெய்வ உருவகங்கள் தரிசனத்தை ஆழ்வுள்ளத்திற்கு கொண்டு செல்லும் வழிகள். a divine touch அதுல இருக்கு. 1000 வார்த்தைகள் சொல்ல முடியாத ஒன்று அங்க இருக்கு. நான் உங்கள்கிட்ட இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு ஆடல் என்று எத்தனை சொன்னாலும் அது உங்க மூளைக்கு தான் சொல்லும், உங்க தாட்டுக்கு தான் சொல்லும். ஆனா ஒரு நடராஜ சிலை நீங்க பாத்தீங்கன்னா அது உங்க கனவுக்கு சொல்லும், சுஷிப்திக்கு போகும், உங்க ஆழத்திற்கு செல்லும், உங்க கலெக்டிவ் அன்கான்சியஸை போய் தொடும். ஆகவேதான் அங்க சிலைகள் இருக்கு. ஆகவே ஏதோ ஒரு வகையில உருவங்கள் தேவைப்படுகின்றன. மின்சாரம் அருவமானதுதான்.
ஆனா ஒரு மண்டையோட்டை வச்சு ஒரு குறுக்க ஒரு அடையாளத்தை போட்டாதான் அதை நீங்க கையாள முடிகிறது அல்லவா. அணு என்பது உண்மையில் இல்லை, ஆனா அணுவுக்கு ஒரு வடிவத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படி இந்த அறிவியல் அண்மை காலத்தில் 50 ஆண்டுகள்ல உருவாக்கின அப்டிராக்டான அருவமான எல்லா கருத்துக்களுக்கும் ஏதேனும் ஒரு அடையாளத்தை உருவாக்கி வச்சிருக்கு. அதெல்லாம் நவீன விக்கிரகங்கள் தானே. அணுவுக்கு ஒரு வடிவம் போடுறாங்கல்ல, அது என்னது? அது நவீன விக்கிரகம். சிவலிங்கம் மாதிரி இன்னொன்னுதான். ஏன்னா அந்த ஐடியாவை அதான் கம்யூனிகேட் பண்ணுது. அந்த ஐடியா மிக அப்டிராக்டானது. உங்க சப்கான்சியஸுக்கு அதுக்கு போகணும்னா அது உருவம் தேவைப்படுகிறது. சப்கான்சியஸ்லேயே அது மறுபடியும் உருவமற்றதாகத்தான் ஆகுது. அது விஷன், பியூர் விஷனா, பியூர் எக்ஸ்பீரியன்ஸா தான் மாறுது. எந்த சிற்பமும் உங்க கனவுக்குள்ள அப்படியே இருக்கிறது இல்லை, அது கனவுக்குள்ள வளருது, வேறண்டாகுது, வளர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா. ஆகவே உருவ வழிபாடு அத்வைதியை பொறுத்த அளவில் பிரபஞ்ச தரிசனத்தின் காட்சி வடிவம், கண்கூடான வடிவம், தன் கனவுக்குள் அதை கொண்டு செல்வதற்கான வழி. பக்தனுக்கும் அப்படித்தான். ஆனா அவனுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது. ஆனா அவன் அதுக்குள்ளதான் சென்று கொண்டிருக்கிறான். நான் பக்தனை சொல்றேன். ஆனா பள்ளிக்கூடத்துல பாஸ் ஆகணும், பிள்ளைக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக சாமி கும்பிடக்கூடிய, பரிகாரம் செய்யக்கூடியவனை பத்தி சொல்லலை. அவன் நடத்திட்டு இருக்கிற ஒரு வியாபாரம். அதுக்கும் மெய்யியலுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நன்றி.